Good morning students, welcome to science class. உங்களை அறிவியல் வகுப்பிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். Students, already we learnt about all the substances in our surrounding are made up of atoms and molecules. மாணவர்களே, நாம் ஏற்கனவே நம்மை சுற்றியுள்ள அனைத்து பொருட்களும் அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் ஆனவை என்று படித்திருக்கிறோம். These atoms and molecules are always at vibratory motion. Due to this motion, substances have an energy known as heat energy. அதாவது இந்த அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் எப்பொழுதும் அதிர்வுறு இயக்கத்தில் உள்ளது. அதனால் அவை ஒரு வகை ஆற்றலை பெற்றுள்ளது. அவையே வெப்ப ஆற்றல் என்று அழைக்கப்படுகிறது என்றும் நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். This energy flows from the hard substances to cold substances or from hot region to cold region of a substance. அதாவது இந்த வெப்ப ஆற்றலானது வெப்பமான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு அல்லது ஒரு பொருளின் வெப்பமான பகுதியிலிருந்து குளிர்ச்சியான பகுதிக்கு பரவுகிறது என்று நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். Today we are going to learn about Unit 4 Heat. இன்று நாம் அலகு 4 வெப்பம் என்ற பாடத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். In this lesson we learn about effect of heat, expansion, rise in temperature, change of state, transfer of heat. இந்த பாடப்பகுதியில் வெப்ப ஆற்றலின் விளைவுகள் பற்றியும் வெப்பம் விரிவடைதல் பற்றியும் வெப்பநிலை உயர்வு பற்றியும் வெப்பத்தினால் பொருட்களின் நிலை மாற்றம் பற்றியும் வெப்ப பரிமாற்றம் பற்றியும் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். First, let us see effects of heat. நாம் இப்போது வெப்ப ஆற்றலின் விளைவுகளை பற்றி பார்ப்போம். There are 3 important changes that we can see in our daily life. அதாவது வெப்ப ஆற்றலின் விளைவுகளை பற்றி விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக வெப்பத்தின் மூலம் 3 முக்கியமான மாற்றங்களை நம் அன்றாட வாழ்வில் கண்டு வருகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பென்ஷன், அதாவது வெப்பத்தினால் பொருட்கள் விரிவடைதல். செகண்ட் ஒன் ரைஸ் இன் டெம்பரேச்சர், வெப்பநிலை உயர்வு. தேர்ட் ஒன் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், அதாவது நிலை மாற்றம். நவ் லெட் அஸ் see எக்ஸ்பான்ஷன். நாம் இப்போது வெப்பத்தினால் பொருட்கள் விரிவடைதல் பற்றி விரிவாக பார்ப்போம். இவற்றை அறிந்து கொள்ள செயல்பாடு ஒன்றை செய்து பார்ப்போம். see the activity. இங்கிலீஷ் மீடியத்தில் பேஜ் நம்பர் 35, ஆக்டிவிட்டி 1. தமிழ் மீடியத்தில் பக்கம் 37, செயல்பாடு 1. Take a metal ball and metal ring of suitable diameter, pass the metal ball through the ring. You can observe that the metal ball can easily go through it. ஒரு உலோக பந்தினையும் அதற்கு பொருத்தமான விட்டமுடைய ஒரு உலோக வளையத்தினையும் நாம் எடுத்துக்கொள்வோம்.
பந்தினை வளையத்துக்குள் செலுத்துவோம். அது உலோக வளையத்துக்குள் மிகவும் எளிதாக செல்வதை நம்மால் காண முடிகிறது. ஏனென்றால் அவை குளிர்ந்த நிலையில் உள்ளதால் அது எளிதாக அந்த வளையத்துக்குள் சென்று விடுகிறது. Now heat the metal ball and then try to pass it through the ring. It will not pass through the ring. Keep the metal ball on the ring for some time. In few minutes it will fall through the ring. நாம் இப்போது இந்த மெட்டல் உலோக பந்தினை சூடுபடுத்திவிட்டு, அதாவது வெப்பப்படுத்திவிட்டு அந்த வளையத்துக்குள் வைத்தோமானால் அது நுழைவதில்லை. சிறிது நேரம் அந்த வளையத்தின் மீது வைத்தோமானால் அது சில நிமிடங்களில் அது கீழே விழுவதை நம்மால் காண முடியும். Why did not the ball go through the ring initially, but went through it after some time? When the ball is heated, the atoms in the ball gain heat energy. அதாவது முதலில் அந்த பந்தானது, உலோக பந்தானது சூடாக, அதாவது வெப்பமாக இருப்பதால் வளையத்துக்குள் நுழைவதில்லை. சிறிது நேரம் கடந்த பிறகு அந்த வளையத்துக்குள் நுழைகிறது. ஏனென்றால் பந்தினை வெப்பப்படுத்தும் போது அதில் உள்ள அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் வெப்ப ஆற்றலை பெறுகிறது. They start vibrate and force each other apart. As a result, an expansion takes place. That's why the ball did not go through the ring. After some time, as the ball lost the heat energy to the surrounding, it came back to its original size and it went through the ring. அதாவது அந்த பந்தானது பந்தில் உள்ள அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் அதிர்வடைய தொடங்கி ஒன்றை ஒன்று விலக்கி தள்ளுகிறது. ஆதலால் அவை வளையத்துக்குள் செல்வதில்லை. சிறிது நேரத்தில் அந்த வெப்ப ஆற்றலை சுற்றுப்புறத்துக்கு அளித்து விடுவதால் அந்த பந்து பழைய நிலைக்கு மாறி வருவதால் அது வளையத்துக்குள் எளிதாக நுழைந்து விடுகிறது. This shows that heat energy causes expansion in solids. This expansion takes place in liquids and gases also. It is maximum in gases. இதிலிருந்து திடப்பொருட்கள் வெப்பப்படுத்தும் போது அவை விரிவடைகிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. இந்த விரிவடைதல் திரவம் மற்றும் வாயுக்களிலும் ஏற்படுகிறது. ஆனால் வாயுக்களில் இது அதிகமாக ஏற்படுகிறது. நெக்ஸ்ட் let us see rise in temperature. வெப்பநிலை உயர்வு. இவற்றை பற்றி நன்கு அறிந்து கொள்ள செயல்பாடு ஒன்றை செய்து பார்ப்போம். See the activity. English medium, page number 36, activity 2. தமிழ் மீடியம், பக்கம் 38, செயல்பாடு 2. Take a cup of water and note its temperature. Heat the water for few minutes and note the temperature again. ஒரு முகவையில் சிறிதளவு நீரை எடுத்துக்கொண்டு அதன் வெப்பநிலையை குறித்து கொண்டு சிறிது நேரம் அதனை வெப்பப்படுத்துவோம். மீண்டும் அந்த வெப்பநிலையை குறித்து கொள்வோம். Do you find
any increase in the temperature. What caused the temperature change? இப்பொழுது வெப்பநிலை சிறிது உயர்ந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. இந்த வெப்பநிலை உயர்வுக்கு காரணம் என்ன? When the water is heated, water molecules receive heat energy. This heat energy increases the kinetic energy of the molecules. When the molecules receive more energy, the temperature of the water increases. அதாவது முகவையில் உள்ள நீரை வெப்பப்படுத்தும் போது நீரில் உள்ள அணுக்கள் வெப்ப ஆற்றலை பெறுகிறது. இந்த வெப்ப ஆற்றல் நீர் மூலக்கூறில் உள்ள இயக்க ஆற்றலை அதிகரிக்க செய்கிறது. நீர் மூலக்கூறுகள் அதிக ஆற்றலை பெறும் பொழுது அவற்றின் வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கிறது. This shows that heat energy causes increase in temperature. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது வெப்ப ஆற்றல் ஒரு பொருளில் வெப்பநிலையை உயர்வை ஏற்படுத்துகிறது என்பது நம்மால் தெளிவாக அறிய முடிகிறது. நெக்ஸ்ட் let us see change of state. பொருட்களின் வெப்பத்தினால் ஏற்படும் நிலை மாற்றம். இவற்றை பற்றி நன்கு அறிந்து கொள்ள செயல்பாடு ஒன்றை செய்து பார்ப்போம். See the activity. English medium, page number 36, activity number 3. Tamil medium, பக்கம் 38, செயல்பாடு 3. Take a few ice cubes in a container and heat them for some time. What happens? The ice cubes melt and become water. ஒரு சில பனிக்கட்டி துண்டுகளை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு சிறிது நேரம் அவற்றை வெப்பப்படுத்துவோம். என்ன நிகழும்? பனிக்கட்டி துண்டுகள் உருகி நீராக மாறுவதை நாம் காணலாம். Now heat the water for some time. Do you observe? The volume of water in the vessels decreases. What do you understand from this activity? இப்பொழுது இந்த நீரினை சிறிது நேரம் வெப்பப்படுத்துவோம். என்ன நிகழ்கிறது? பாத்திரத்துள்ள நீரின் பருமன் குறைகிறது என்பதை நாம் காண முடிகிறது. இந்த நிகழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்வது, in ice cubes for the force of attraction between the water molecules is more, so they are close together. அதாவது பனிக்கட்டியில் உள்ள நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள கவர்ச்சி விசை அதிகமாக உள்ளது, எனவே அவை மிகவும் நெருக்கமாக உள்ளது என்பது தெரிகிறது. When we heat, the force of attraction between the molecule decreases and the ice cubes become water. பனிக்கட்டியை நாம் வெப்பப்படுத்தும் போது நீர் மூலக்கூறுகளுக்கு இடையேயான கவர்ச்சி விசை குறைவதால் பனிக்கட்டி உருகி நீராக மாறுகிறது. When we heat the water, the force of attraction decreases further. Hence, they move away from one another and become vapor. Since water vapor escape to the surrounding, water level decreases further. அதாவது நீரை வெப்பப்படுத்தும் போது நீர் மூலக்கூறுகளுக்கு இடையான கவர்ச்சி விசை மேலும் குறைவதால் அந்த நீரானது
நீராவியாக மாறிவிடுகிறது. நீராவியானது சுற்றுப்புறத்திற்கு சென்று விடுவதால் நீரின் அளவு குறைந்து விடுகிறது. From this we understand the heat energy causes change in the state of the substances. When heat energy is removed, changes take place in reverse direction. இந்த நிகழ்விலிருந்து ஒரு பொருளிற்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும்போது அப்பொருளின் நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது என்பதை நம்மால் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. மேலும் அப்பொருளில் உள்ள வெப்ப ஆற்றலை நீக்கும் போது எதிர் திசையில் மாற்றம் ஏற்படுகிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிய வருகிறது. One of the following transformation may take place due to heat energy. அதாவது வெப்ப ஆற்றல் காரணமாக பொருளில் கீழ்காணும் மாற்றங்கள் ஏதேனும் ஒரு மாற்றம் ஏற்படலாம். First one, solid to liquid, that is melting, அதாவது திடப்பொருள் திரவமாக மாறுதல். Second one, liquid to gas, vaporization, திரவம் வாயுவாக மாறுதல், அதாவது ஆவியாதல். Third one, solid to gas, sublimation, திண்ம பொருள் வாயுவாக மாறுதல், பதங்கமாதல். Fourth one, gas to liquid, condensation, அதாவது வாயுவாக உள்ள பொருள் திரவமாக மாறுதல், குளிர்தல். Fifth one, liquid to solid, freezing, அதாவது திரவமாக உள்ள பொருள் திடப்பொருளாக மாறுதல், உறைதல். Sixth one, gas to solid, deposition, அதாவது வாயு நிலையில் உள்ள பொருள் திடப்பொருளாக மாறுதல், படிதல். Next, let us see transfer of heat, வெப்ப பரிமாற்றம். If heat energy is supplied to any substance, it will be transferred from one part of the substance to another part. அதாவது வெப்ப பரிமாற்றத்தில் ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும்போது அது அப்பொருளின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு பரிமாற்றம் செய்கிறது. It takes place in different ways depending on the state of the substance. ஒரு பொருளின் நிலையை பொறுத்து வெப்ப பரிமாற்றம் 3 விதங்களில் நடைபெறுகிறது. First one, conduction, அதாவது வெப்ப கடத்தல். Second one, convection, அதாவது வெப்ப சலனம். Third one, radiation, வெப்ப கதிர்வீச்சு. Assignment. Question number 1, what are the effects of heat? வெப்ப ஆற்றலின் விளைவுகள் யாவை? Question number 2, name 3 types of heat transfer. வெப்பம் கடத்தப்படும் முறைகள் யாவை? மாணவர்களே, இன்றைய பாடப்பகுதி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.